நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை எடை போடுவதிலேயே குறியாக இருக்கும் இந்த குடும்பம், சமூகம், உறவு, நட்பு வட்டம். நீங்கள் எப்படி இருந்தாலும் எதையாவது ஒன்று சொல்லிக்கொண்டு குறையாகவோ நிறையாகவோ கமெண்ட் செய்து கொண்டே இருக்கும் இந்த சுற்றுப்புற மனிதர்கள் ஒரு முத்திரை பதித்து கொண்டே இருக்கும். இந்த உலகமானது பெண்களுக்கு இரட்டை உலகம். அதாவது புகுந்த வீடு ஒன்று, பிறந்த வீடு ஒன்று. இதில் ஏற்படும் கசப்புகள், மகிழ்ச்சிகள் அனைத்துமே வாழ்க்கையை பல முரண்பாடுகளுக்கும் எடுத்து செல்கின்றது, பல இடையூறுகளுக்கும் எடுத்து செல்கின்றது. பெண்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான உளவியல் வழிகாட்டுதல். நான் உங்கள் உளவியல் சகோதரி MSK பிரியா. பெண்களை எடை போடுவதிலேயே எப்போதுமே ஒரு குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த குடும்பம், உறவினர்கள், நட்பு வட்டம், இந்த போன்ற சமூகம் சார்ந்த வெளிநபர்கள். அப்போது எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லத்தான் செய்கின்றார்கள். நல்ல உடை அணிந்து சென்றால், இது போன்று நல்ல உடை அணிந்து எங்கே செல்கிறார்கள், எங்கே போகின்றார்கள் என்று. ஒரு சாதாரண உடை அணிந்து சென்றால், என்ன இப்படி வந்திருக்கிறார்கள் என்று இது போன்று உங்களை மதிப்பை உங்களுடைய உடை, நடை, பாவனை வைத்து முடிவு செய்கின்றார்கள். நீங்கள் எந்த சூழலில் எப்படி வந்திருக்கின்றீர்கள், எந்த மாதிரி இடையூறுகள் உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இந்த சமூகம் இப்படி தான் பேசிகிட்ருக்கோம். அப்போது புகுந்த வீட்டில் பிறந்த வீடு 2 உலகம் இருக்குது. அப்போ பிறந்த வீட்டில் ஒரு ஆடம்பரம் இல்லை, அனுசரித்து போகிறது, வசதிகள் நீங்கள் கேட்டது போல செய்து கொடுத்து உங்களை புரிந்து கொண்டு நடந்தார்கள். ஆனால் அதற்கு நேர் எதிர்மாறாக புகுந்த வீடு, உங்களை புரிந்து கொள்ள யாருமே இல்லை. உங்களுடைய ஆசை நிறைவேற்ற நீங்கள் பலமுறை கேட்க வேண்டியுள்ளது. இது போன்று பல சூழல்களை, முரண்பாடுகளை கடந்து நீங்கள் போராடி தான் வாழ்க்கையை வாழ வேண்டியது. இது மற்றவர்களுக்கு சொன்னாலும் புரியாது, புரிய வைத்தாலும் எடுத்துக்கொள்ளும் நிலையிலும் அவர்கள் இருக்க மாட்டார்கள். இது எல்லாம் சாதாரணம். இப்படிதான் பெண்கள் வாழ்க்கை. இதெல்லாம் அனுசரித்து தான் போக வேண்டும். பிறந்த வீட்டில் இருந்த மாதிரியே புகுந்த வீட்டில் இருக்க முடியுமா இப்படின்னு பலாயிரம் கேள்விகள் நம்மளிடம் கேட்டு நம்மளுடைய உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் உங்களுடைய எண்ணங்களையும் முடக்கி விடுவார்கள். அப்போது இந்த முரண்பாடுகளோடையே காலம் ஃபுல்லாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் எப்படி போயிட்டுருக்கோம், என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே ஒவ்வொரு கமெண்ட் சொல்லிகிட்ருப்பாங்க. இப்போது நீங்கள் யதார்த்தமாக மற்றவங்க பேசிகிட்ருக்கிறப்ப நீங்கள் பேசினா, இவ வேறு எப்படியெல்லாம் வாயடிக்கிறா, இவளுக்கெல்லாம் பேச்சு அதிகமாயிடுச்சு இப்படின்னு சொல்லுவாங்க. அதே இடத்துல நீங்கள் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, பேசவும் தெரியாது, கேட்கவும் தெரியாது இப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் அந்த இடத்துக்கு பேசுகிறதா வேண்டாமான்னு ஒரு கன்ஃப்யூஸ் ஆகிட்டு உங்களோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அடக்கிட்டு போக வேண்டிய சூழல் இருக்குது. சில பேர் இந்த நேரங்களில் அழுவாங்க, மனசுக்குள்ளேயே அழுக வரும். ஒரு சிலர் பாத்ரூமில் போய் அழுவாங்க, ஒரு சிலர் கதவு சாத்திட்டு ரூமுக்குள்ளே போய் அழுவாங்க. இதை யாராவதுக்கிட்ட சொல்லிட்டு அழுவாங்க, நண்பர்கள்கிட்ட, பெற்றோர்களிடத்தில் அப்படின்னு சொல்லி தன்னோட இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி அழுவாங்க. அப்போவும் உனக்கு ஏன் அறிவில்லையான்னு கேட்பாங்க. அப்போது இவங்க பேசுகிறது தப்பா, பேசாமல் இருக்கிறது தப்பா, அழுகிறது தப்பா, அழுகாமல் இருக்கிறது தப்பா? அழுதாலும் உனக்கெல்லாம் நீலிக்கண்ணீர் தான் வலிக்க தெரியும், உனக்கு எதையுமே புரிஞ்சுக்கிட்டு பேச தெரியாது, ஏன் உனக்கு திருப்பி பேச தெரியாதான்னு கேட்பாங்க. அப்போது எனக்கு பேசுகிறதா வேண்டாமானே குழப்பம். இந்த பிரச்சனையை ஒருத்தர்கிட்ட சொன்னோம்னா நீ நீலிக்கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்கிறாங்க, உனக்கு பேச தெரியலன்னு சொல்கிறாங்க. இப்படி தனக்குள்ளேயே போராடிக்கிட்டே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் போயிட்டுருக்கறனால தான் பெண்கள் பல இடங்களில் பாதிப்படைகிறாங்க, உடல் சார்ந்து, மனம் சார்ந்து. அப்போது ஒரு ஆழமான கருத்தையோ, ஒரு குடும்பத்தில் ஒரு முடிவெடுக்கக்கூடிய செயலையோ நீங்கள் உறுதியாக இந்த மாதிரி செய்யலான்னு சொன்னால் கூட, எவ்வளவு இவங்களுக்கு ஒரு அழுத்தம் பாரு, எப்போ பழி வாங்கலான்னு பார்க்குறா, இவ சொன்னதே செய்யணுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி தூக்கி போட்டுருவாங்க. உங்களால் துணிச்சலாக எந்த இடத்துலையும் முடிவும் எடுக்க முடியாது, முடிவு எடுத்தாலும் அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து ஒதுங்கி ஒதுங்கி வாழ வேண்டியது இருக்குது.
இருக்குது. அப்போது நம்ம ஏன் முடிவு சொல்லணும், அவங்களே முடிவெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருந்தீங்கன்னா, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, சரியான பயந்தாங்கோலி. நம்மளாம் முடிவெடுத்துட்டு அவளுக்கு பிடிக்காது, 4 பேர்த்துக்கிட்ட கேட்பா, சொந்தக்காரவங்ககிட்ட கேட்பா, அவளுக்கெல்லாம் தெரியாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னை குற்றம் சாட்டக்கூடிய ஒரு செயலாகவே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி கேள்வியும் கேட்டுக்கிட்டு பதிலும் சொல்லிக்கிட்டு அவங்கள உங்களை அவங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு வாழக்கூடிய நிலைக்கு தான் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பெண்களும் எந்த இடத்துல எதை எப்படி பேசணும், எவ்வாறு பேசணும் அப்படின்னு நல்லா தெரியாமல் பல நேரங்களில் யதார்த்தமாக பேசுகிறது பிரச்சனையாக மாறிடுது. பிரச்சனைக்கான வழிமுறைகளை நீங்கள் நல்ல முறையில் சொன்னாலும் இவர்கள் சொல்லுவது நான் ஏன் கேட்க வேண்டும்ங்கிற எண்ணத்துக்கு போயிடுறாங்க. நல்லதுங்கிறது செஞ்சுட்டு எல்லாமே கெட்டதாகவே உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குதுன்னா, நீங்கள் உங்களையும் முறைப்படுத்திக்கணும். யார்கிட்ட எதையை எப்படி எங்கே எந்த மாதிரி பேசணும் அப்படின்னு இருக்குது. அப்போ அதுக்கு மாற்றமாக செயல்படுறப்ப தான் பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் முரண்பாடுகளுக்கு போக வேண்டியது இருக்குது. உங்களை நீங்கள் தாழ்த்திக்க வேண்டியது இருக்குது, உங்களை நீங்கள் குறுக்கிக்க வேண்டியது இருக்குது, உங்களை நீங்கள் சுருக்கிக்க வேண்டியது இருக்குது, உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட எண்ணம், சிந்தனை, செயல், பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் உள்ள அந்த அந்யோன்யம், எதையை எப்படி எவ்வாறு சொல்லணும்னு தெரியாது. நீங்கள் சொல்லக்கூடியது ஒரு செயல்பாடு, இங்கே நடக்கக்கூடிய செயலையோ ஒரு முடிவெடுத்த தகவலையோ நீங்கள் மற்றவர்களிடத்தில் நட்பு வட்டத்திலேயோ உங்கள் பேரண்ட்டுக்கிட்டேயோ நீங்கள் பரிமாறக்கூடியது அவர்கள் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு லேண்டோ ஏதாவது புகுந்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு லேண்டோ ஏதாவது ஒன்று வாங்கணுன்னா கூட நீங்கள் முடிவெடுத்திருப்பீங்க, ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதை உங்கள் பெற்றோர்களிடத்துல சொல்கிறப்போ அப்போது என்ன அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க, நீ இது கேட்க மாட்டியா, நீ இது சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் சொன்னது தகவலாக இருக்கும், ஆனால் அவங்க கருத்துக்கள் சொன்னது நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே அப்பப்போ அவங்க இப்படி செஞ்சுருப்பாங்களோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகி அங்கே ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும். இப்படி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் பல பிரச்சனைகளாக ஒருங்கிணைந்தால் தான் குடும்பம் விலகி போகிறதுக்கு காரணமாயிடுது. அப்போ பெண்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி தன்னை முறைப்படுத்தி கொள்ளணும், எப்படி தன்னை மேன்மைப்படுத்தி கொள்ளணும், எவ்வாறு அணுகுமுறையில் உருவாக்க வேண்டும், எவ்வாறு பேசினால் நீங்கள் உங்கள் மதிப்பீட்டை உயர்த்தி கொள்ள முடியும் என்பதற்கான உளவியல் வழிகாட்டுதல் தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து பெண்கள் நல உளவியலில் பெண்களை போற்றும் பெண்களாகவும் ஒரு சிந்தனை, எண்ணம், செயல், அறிவை நோக்கி எடுக்கக்கூடிய பெண்ணாகவும் குடும்பத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய பெண்ணாகவும் உருவாக்குவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளான எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.